நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் மழையால் மகிழிக்காடு பகுதியில் சுமார் 500 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், நிலவரம். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை அனைத்துமே விளைநிலங்கள் எந்த அளவு விளைநிலங்கள் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது என்றதை நீங்க பார்க்கலாம். இந்த திருப்பூண்டி, மகிழி மற்றும் மேலப்பிடாகை, கீழப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகள்லாம் இந்த ஈசிஆர் சாலையில் இருக்கு. ஈசிஆர் சாலையினுடைய இரண்டு புறங்களிலும் பாத்தீங்கன்னா சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அளவிற்கு இதே போன்ற நிலைதான் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, எங்க முழுவதுமாகவே தண்ணீர் நிரம்பி இருக்கின்றன. தண்ணீர் என புயல் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தண்ணீர் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால கடல் அலை வேகம் ஆக்ரோஷமா இருக்கிறதுனால இந்த நீர் வெளியேற முடியாததுனால விளைநிலங்கள்ல ஏகப்பட்ட நீர் வந்து சூழ்ந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சுமார் இந்த 5 கிலோமீட்டர் தொலைவு அளவில் ஏராளமான விளைநிலங்கள் இந்த போன்ற பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. ஆனால் இந்த பகுதியில், இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்கின்றன. அதே போன்று இங்க இறால் வளர்ப்பும் முக்கியமானதாக இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த உப்பு தயாரிக்கும் பணிகளும் இருக்கு. அதனால மொத்தமே இந்த இங்க நாகப்பட்டினத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே முடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. மீனவர்களும் கடலுக்கு போகாத நிலையில மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஏற்பாடு பணிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. தற்போது இந்த வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய இந்த விளைநிலங்களுக்கு உடனடியாக வடிநீரை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த விவசாய மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.